வணக்கம் நண்பர்களே. Mavic Mini 2ல வந்து ரொம்ப நாளாவே வந்து இந்த 15 மீட்டர் ஹைட் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது 15 மீட்டருக்கு மேலே வந்து ஹைட் போகாமல் அங்கேயே பிளாக் ஆகிடுச்சு. எந்த வெர்ஷனுமே வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்து நமக்கு வந்துடுச்சு. கூகுளில் சர்ச் பண்ணேன், இந்தியாவில் Mavic Miniயோட லிமிட் போட்டோம்னா வந்து 15 மீட்டர்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாக வந்து நிறைய நியூஸ் வந்தது. நிறைய கமெண்ட்ஸ்லையும் நிறைய சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி 15 மீட்டர் மேலே பறக்க மாட்டேங்குது, எந்த வெர்ஷன் ட்ரை பண்ணாலும் 1.2.1 லேட்டஸ்ட் வெர்ஷன் ட்ரை பண்ணாலும் போக மாட்டேங்குது, ஓல்டர் வெர்ஷன்ஸ் ட்ரை பண்ணாலும் வரல, 1.1.0 1.1.10 அந்த வெர்ஷன்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை, இனிமேல் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டு தான், உண்மை தான். நானும் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி டேட் வந்து 6 டிசம்பர் 2020. இன்றைக்கி நான் செக் பண்ணதில் வந்து இந்த வெர்ஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் 15 மீட்டர் மேலே போல் மேக்ஸிமம் ஃப்ளைட் அல்டிடியூட் ரீச்சர் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் எந்த ஆப் ஏற்றினாலுமே வந்து லெஃப்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. அதாவது ஃப்ளை சேஃப் ரிக்வெஸ்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட் வந்து பண்ண வேணாம், பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி 15 மீட்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எந்த டிவைஸ்க்கும் இல்லை அப்படின்னாலும் அது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா என்னென்ன வருதுன்னு தெரில, அதோட சேர்த்து 15 மீட்டரும் கன்ஃபார்மாக லாக் ஆகுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் ஒரு ஓல்டர் வெர்ஷனை வந்து ட்ரை பண்ணேன். அதில் வந்து 1.1.6 வந்து ரேண்டமாக ட்ரை பண்ணும்போது 1.1.6ல் வந்து 500 மீட்டர் வரைக்குமே அல்டிடியூட் வந்து நல்லா போக முடியுது. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டுக்கு தான், iOSக்கு கிடையாது. iOSல வந்து டவுன்கிரேட் பண்ண முடியல. iOSல தான் ப்ராப்ளமாக இருக்குது. டவுன்கிரேட் பண்ணோன்னா அது இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. ஆண்ட்ராய்டில் அப்படி கிடையாது, நம்ம ஏற்றிக்க முடியும். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது. டிஜே ஃப்ளை ஆப்போட ஓல்டர் வெர்ஷன்ஸ்னு போட்டால் லைனாக வருது. டிஜேயோட வெப்சைட்லேயே இருக்குது. நான் அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன். நான் 1.1.6 ட்ரை பண்ணேன். அதில் வந்து எனக்கு 500 மீட்டர் வரைக்கும் வருது. இன்றைக்கி டேட் வரைக்கும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணால் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொன்னேன். நீங்கள் கண்டிப்பாக இதில் ஃப்ளை பண்ணல அப்படின்னா என்னோட இஷ்டம் கிடையாது. நான் சொல்ல முடியாததெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து ஒரு இண்டோரில் இல்லை ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க, அந்த எங்கே ஓட்டுறீங்களோ அங்கே அந்த இடத்தோட ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறீங்கன்னா சேஃப். நீங்கள் ஓப்பனில் ஒரு பப்ளிக் பிளேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது வந்து இல்லீகலாக மாறும். நீங்கள் அப்படி பண்ணும்போது பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. 15 மீட்டர் வந்து எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கம் ஹைட்டு தான் வரும். 15 மீட்டர்ன்றது ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு குயிக் ஷாட் கூட எடுக்க முடியாது. குயிக் ஷாட் வந்து 25 to 30 மீட்டர் இல்லை 35-40 மீட்டர் வரைக்குமே குயிக் ஷாட் வரும், எடுக்கும். எலிப்ஸு, சர்க்கிள், அப்புறம் ராக்கெட், அந்த மாதிரிலாம் அது கூட எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியலனா ட்ரோன் வந்து வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், Mavic Mini வச்சுக்கலாமா, Mavic Mini 2 வாங்கலாமா, இல்லை வேஸ்ட்டாக விற்றுலாமான்ற அளவுக்கு கேட்டிருக்கீங்க. அது எவ்வளோ கடுப்பில் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியும் விற்கிறதுன்றது வந்து நான் விற்க மாட்டேன். என்னன்னாலும் Mavic Mini விற்க மாட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஆல்டிடியூட் வந்து இப்போ இருக்கிறதுல 1.1.6 ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகுதான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செக் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு 1.1.6ல் வந்து ஒர்க் ஆகுது. அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுட்டேஜ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு போகிறது தான். 15 மேலே போயிடுச்சு. நான் அதுக்கு மேலே விண்டு ரொம்ப இருந்ததால் நான் இறக்கிட்டேன். 15 மேலே போயிடுச்சுனாவே உங்களுக்கு ஓகேன்னு தான் அர்த்தம். நான் ஒரு சேஃப்டிக்காக 15 மீட்டர் மேலே 20 மீட்டர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா இறக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ப்ரைவேட் பிளேஸில் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம Mavic Mini வாங்கிட்டு இதை ஓட்ட கஷ்டப்பட்டதை விட ஓட்ட ட்ரை பண்ணி பக்கத்தில் ஏரியாவில் இருக்கவங்க கிட்ட திட்டு வாங்குறது தான் அதிகம். திட்டு வாங்கி கஷ்டப்பட்டு தான் அதிகமாக இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த விஷயத்துக்காக நீங்கள் திட்டு வாங்கினீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும். நானும் ஒன்றுமே பண்ணாததுக்கு சும்மா பறக்க விட்டதுக்கெலாம் வந்து திட்டினாங்க. எங்கள் இடத்துல நாங்கள் பறக்க விட்டதுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுது. கூடிய சீக்கிரம் லிச்சி ஆப் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா லிச்சி நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கீங்க லிச்சி ஆப் ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு. பீட்டா வெர்ஷன் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா பேடு தான். பீட்டா ஃப்ரீயாக இருந்ததுன்னா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இது பேடு வெர்ஷன்றாங்க. நம்ம இவ்வளோ காசு கொடுத்து ட்ரோன் வாங்குகிறோம். கண்டிப்பாக லிச்சி ஆப்பும் ஒரு 1500-2000 கூட தான் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் ட்ரை பண்ணலாம், பெஸ்ட்டு. நான் ட்ரை பண்ணிவிட்டு நானும் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி ஆக்டிவ் ட்ராக்லாம் இருக்குன்னு வேறு சொன்னாங்க. நிறையா பார்த்துருக்கேன். நானும் நிறைய யூடியூபர்ஸ் ஆக்டிவ் ட்ராக்லாம் அதில் லிச்சி ஆப்பில் ட்ரை பண்ணி நான் பார்த்தேன். எனக்கும் அதில் ஆசையாக தான் இருந்தது. ஏன்னா இதில் டிஜேலேயே அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா Mavic Mini 2 விட்டாங்க. அதில் 4K இருக்குது. அதுலேயும் ஆக்டிவ் ட்ராக் அதில் இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுலேயும் சேர்த்து ஒரு அப்டேட்டில் விடுவாங்க நம்பிக்கிட்டு இருந்தேன். இவங்க போக பார்த்தா 15 மீட்டர் 10 மீட்டர்னு அப்படியே சொல்லி ட்ரோனே பறக்க வைக்க முடியாது, கிம்பல் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல். அதனால் இவங்களை நம்பிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். அதனால் 1.1.6 ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைட் ஒரு மேட்ரு அப்படின்னா கண்டிப்பாக 1.1.6 ட்ரை பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டில் நீங்கள் எப்போவுமே இது அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா, இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்குமா ஃபோனில் அப்படின்னா, ஏதாவது ஒரு பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தது, ஒரு 2 ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. 1.1.6 ஏற்றிட்டு நீங்கள் நெட் ஆஃப் பண்ணுறங்க, சைன்இன் பண்ணுறங்க. முக்கியமாக சைன்இன் பண்ணுறங்க. சைன்இன் பண்ணலன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட், ஒரு 30 or 50 மீட்டர்னு தெரியல, அதுக்கு மேலே வந்து ஹைட் பறக்க வைக்க முடியாது. ஹைட்டு டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன்.
ஹைட் தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாட்டி ஆச்சு. அதனால் சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிட்டு நெட் ஆஃப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அப்டேட்டும் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெறும் ஃபுட்டேஜ் மட்டும் எடுக்கிறது, நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு எடுக்கிற ஆள், இல்லைனா வந்து ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு செகண்டரி டிவைஸ் போட்டுக்கோங்க. உங்கள் டிவைஸில் வச்சிங்கன்னா நெட் ஆன் பண்ணுவீங்க. நெட் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த அப்டேட் சொன்னோம் பார்த்தீங்களா, என்ன அப்டேட் அது, ஃப்ளை சேஃப் ரிக்வெஸ்ட் அப்டேட்னு அந்த மாதிரி அப்டேட் வரும். அதனால் ஏதாவது ஃபர்ம்வேரில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி 15 மீட்டர் திரும்பி லாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணுங்கள். இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும், திரும்பியும் லாஸ் மாற்றலாம் கவர்மெண்ட், ஒரு 50 மீட்டர் மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு எதாவது மாற்றுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. மேவிக் மினி மோஸ்ட் சோல்டு ட்ரோன் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா மேவிக் மினி. இந்தியான்னு மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு வந்து இந்த ட்ரோன் வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆனது. இதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டிஜே சைனீஸ் பிராண்ட், அதனால் ஏதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது இதுவான்னு தெரியல, அதனால் சொல்கிறாங்களான்ட்டு. ஏன்னா எந்த கேட்டகரி நேனோ ட்ரோன் அவங்க கேட்டகரி வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் டிஜே வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா எந்த கேட்டகரி கொடுத்தாலும் அவங்க வந்து அவங்களோட டெக்னாலஜியை சூப்பராக யூஸ் பண்ணி ஒரு கிம்பல் ஆகட்டும், இல்லை ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோல் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் இவங்க இப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மேவிக் மினின்னு குறிப்பிட்டு அந்த ட்ரோன் மாடல் பேரே சொல்லி இந்த ட்ரோன்ஸுக்கு 15 மீட்டர் மேலே பறக்க வைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதிலே ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகே, அது என்னவோ எதுவும் தெரியாது. இப்போதைக்கு 1.1.6 அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரோன் வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் 15 மீட்டரில் இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லைனா வந்து நான் இப்போ ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்தேன், உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதில் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதனால் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ட்ரோன் வீடியோஸ், அப்புறம் டெக் வீடியோஸ், டெக் ரிவ்யூஸ், அப்புறம் அன்பாக்சிங் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.